எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஊறுகாய் போடுபவர் என்று தன்னை கிண்டல் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பிரதமர் அறிவுறுத்தல் படி ஜிஎஸ்டி திட்டங்களை திருத்தங்களை கொண்டு வந்ததாகவும் பெருமிதம். நாளை மறுநாள் டெல்லி செல்லும் இபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல். திமுக நல்லாட்சியால் எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். திமுகவின் சாதனைகள் கொள்கையற்ற கூட்டத்திற்கு தெரியாது என்று விஜய் மீது மறைமுக தாக்குதல். அஜித்தோ நயன்தாரா ரஜினிகாந்தோ வந்தால் விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் வரும். சீமான் காட்டம். 50 ஆண்டுகளாக இளையராஜாவை சுவாமி என்று அழைப்பது ஏன்? ரஜினி விளக்கம். இனி விரிவான செய்திகள். தன்னை ஊறுகாய் போடுபவர் என்று பலர் விமர்சித்ததாகவும் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய நிர்மலா சீதாராமன் தனக்கு ஜிஎஸ்டி பற்றி என்ன தெரியும் என்று விமர்சனங்கள் இருந்ததாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி ஒருமுறை அழைத்து ஜிஎஸ்டி குறித்து பல விமர்சனங்கள் வருவதால் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியதை நிர்மலா சீதாராமன் நினைவு கூர்ந்தார். 8 மாதங்கள் பல கட்டங்களாக ஆராய்ந்து திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுகவின் சாதனைகள் கொள்கையற்ற கூட்டங்களுக்கு தெரியாது என்று விஜயை முதலமைச்சர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திமுக சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை என்று குறிப்பிட்ட அவர், நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனால் நீட் தேர்வு விலக்கு பெற முடியவில்லை என்று முதல்வர் கூறினார். இதையெல்லாம் கொள்கையற்றவர்களுக்கு தெரியாது என்றும் அவர் சாடினார். அதிமுகவில் உட்கட்சி உரசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நாளை மறுநாள் இபிஎஸ் டெல்லி செல்லவுள்ளார். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தியதாக செங்கோட்டையன் கூறியிருந்தார். இந்த நிலையில் இபிஎஸ் டெல்லி செல்கிறார். அப்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து இபிஎஸ்க்கு அமித்ஷா அறிவுரை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. நடிகர்களுக்கு கூட்டம் சேருவது இயல்புதான் என்று சீமான் கூறியுள்ளார். அவர்களுக்கு வரும் கூட்டத்தை பார்க்க கூடாது என்றும் கொள்கைதான் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சீமான், ரஜினிகாந்த் நயன்தாரா அஜித் வந்தால் விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் வரும் என்று சீமான் கூறியுள்ளார். பீகாரில் காங்கிரஸ் ஆர்ஜேடி இடையே தேர்தல் தொகுதி பகிர்வில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஆர்ஜேடி தனித்து போட்டியிடப் போவதாகவும் கூறப்படுகிறது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்து கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. என்றாலும் காங்கிரஸ் தேஜஸ்வி தலைமையிலான ஆர்ஜேடி ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியாக அமைந்தது. பீகாரில் விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் காங்கிரஸ் ஆர்ஜேடி இடையே தொகுதி பகிர்வில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சமூக நலத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் 3 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2000 ரூபாய் உதவித்தொகையுடன் குழந்தைகளின் அனைத்து விதமான கல்வி செலவையும் அரசு ஏற்க உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து 2 புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பாண்டில் அக்டோபர் 3வது வாரத்தில் பருவமழை தொடங்கி ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழைக்குள் வடிகால் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெரம்பலூரில் ஏற்பாடு செய்திருந்த பரப்புரை நிகழ்ச்சியில் பேச முடியாமல் போனதற்கு விஜய் வருத்தம் தெரிவித்துள்ளார். அரியலூர், திருச்சி பரப்புரையை கேட்க வந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார். மேலும் பரப்புரைக்காக ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததாக மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களை விஜய் பாராட்டினார். இந்த நிலையில் மீண்டும் பெரம்பலூர் வந்து பேசுவேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் நடைமுறையை தமிழக அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. தற்போது நீலகிரி, கோவை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இத்திட்டம் அமலில் உள்ளது. இந்த திட்டத்திற்கு மது பிரியர்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் மற்ற மாவட்டங்களில் சாத்தியக்கூறுகள் குறித்து அறிக்கை தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.